அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பின் சார்பாக திருநெல்வேலியிலிருந்து உமா மகேஸ்வரி. இந்த மாசி மாதத்தில் மேச ராசிக்கு என்ன பலன்கள் இந்த மாசி மாதம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதற்காக தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சூரியன் இடம் பெயர்வார். அதாவது இப்ப மகர ராசியில இருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கு போறாரு சூரிய பகவான். அப்படி போகும்போது சில கிரகங்களினுடைய அமைப்பு நமக்கு என்ன பலனை இந்த மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு மிக சிறப்பான அமைப்பா இருக்கும். இந்த மேச ராசி அன்பர்கள் யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க. ரொம்ப மிக பெருந்த பராக்கிரமசாலியா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மேச ராசியை சார்ந்தவங்க தான். அவங்க யாருக்கு தலை வணங்க மாட்டாங்க. மிகவும் பெரிய தைரியசாலி, செவ்வாயின் ஆதிக்கம் உடையவங்களா இருக்கிறனால அவங்க சுயமா நிக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. யார்கிட்டயும் கீழே வேலை செய்யறதுக்கு எல்லாம் விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதம். அதாவது இவங்களுக்கு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, அடிமை தொழில இருந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சக்சஸ கொடுக்கும். அதே நேரத்துல அவங்களுக்கு மேலும் ஒரு ப்ரொமோஷன் வேணுமா, அதுவும் கிடைக்கும். ஆனா வேலை பளு அதிகமா இருக்கும், வேலையில டென்ஷன் அதிகமா இருக்கும். அது இருக்கதான் செய்யும். ஆனா அதற்கேத்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும். சோ வேலையில உங்களுக்கு வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ ஒரு நல்ல முன்னேற்றத்தை, எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலதான் இந்த மாசி மாதத்தின் கிரகம் அமைந்திருக்கிறது. அதே நேரத்துல இவங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது முதுகு தண்டுவடத்துல பெயின் ஏற்படுறது, கால் வலி ஏற்படுறது, இது எல்லாமே பாதத்துல, குறிப்பா பாதங்கள்ல வலி ஏற்படும். சோ இவங்க அதுல ரொம்ப கவனமா இருந்துகிட்டு உங்களோட ஹெல்த்தை நீங்க தான் பாத்துக்கணும். சோ இந்த கிரக நிலைகள் கண்டிப்பா அதை கொடுக்கும்போது நீங்க ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இது வரைக்கும் ஒரு அதீத டென்ஷன் இருந்தது, இப்ப குறையும். அந்த எந்த அளவுக்கு எந்த டென்ஷன் எடுத்தீங்களோ அதை அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். ஆன்மீகத்துல நிறைய ஆன்மீகத்துல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆனா சிவ வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. முருகர் வழிபாடு செய்யறதும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடியது 10ஆம் பாவத்துல இருக்கிறது இன்னும் சிறப்பா உங்களுக்கு வேலையில தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி காதல், திருமணம் அப்படிங்கறத சார்ந்து சொல்லும் போது, காதல் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் காதல்ல நல்ல இருந்த தடைகள் எல்லாம் போயிடும். நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு. திருமணமும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு மிக அதிகமா இருக்கு இந்த மாதத்துல. அதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்பு வெற்றி அடைய போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்துல உங்களுக்கு சில கிரக நிலைகளின் இணைவு எதிர்பார்த்ததை சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி தாய் தகப்பன், வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்கள், அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். குழந்தைகள் சார்ந்து ஒரு சில கவலைகள் வரும். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, பெண்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கலாம். ஒரு ஒரு வேலைக்கான புதிதா ஒரு வேலைக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாசம். வெளிநாட்டு யோகம் குறிப்பா இருக்குது. சோ வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல வெளிநாடு போகணுங்கிறதுக்கு விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த மாசம் மேம் எனக்கு நான் வெளிநாடு போகணும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் இருக்கு. அதே நேரம் டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிறவங்க, ஒரு இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்க எல்லாத்துக்குமே இடமாற்றத்திற்கான அமைப்பு உறுதியா இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதத்துல நீங்க ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி உங்க டென்ஷன் எல்லாமே நீங்க போகுது. வேலைப்பளு அதிகமா இருக்கும், இதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி நீங்க ஆஹ் ஆஹ் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது மிக சிறப்பானதா இருக்கும். வேறு ஏதோ சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடுத்தபடியாக நான் ரிஷப ராசிக்கு இந்த மாசி மாதம் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு பார்க்கும் நல்ல யோகியது. இந்த மாதத்துல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க அத்தனையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்குதான் உங்களுக்கான மாசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பானதா இருக்கு. உங்களுடைய வாக்கு, நீங்க என்ன பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். வாக்கில் தெளிவு இருக்கும், பேச்சுல ஒரு தெளிவு கிடைக்கும். சரியா?
அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கவனம் செலுத்திக்கிடணும். வேலையில புதிய வேலை கிடைக்கிறது, அரசாங்கம் சார்ந்தது, இதுல ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலை, அரசாங்க வேலை நீண்ட நாளா முயற்சி பண்ணிருக்கிறது. கண்டிப்பா அரசாங்க வேலை கூடிய அமைப்பு, கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு ரிஷப ராசிக்கு இருக்கு. பண வரவு உங்களுக்கு கேட்கவே பண வரவு, அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ப்ரொமோஷன், உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு ரிஷப ராசிக்கு படிப்பு, கல்வியில இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவுல படிப்பு எக்ஸாம் எழுதி இருக்கிறவங்க வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட மதிப்பெண்களை அடைந்து அதை அச்சீவ்மெண்ட் அடையக்கூடிய அமைப்புகளை ரிஷப ராசிக்கு நீங்க மகாலட்சுமி பண்ணுங்க, ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். அதே நேரத்தில் அடுத்ததாக நம்ம வந்து மாசி மாதம் போறது மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது மிதுனத்துல வந்து கொஞ்சம் அதாவது எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அதிகமா செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். அதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம். ஆரோக்கியத்துல கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். மன தைரியம், புது முயற்சிகள், இது எல்லாமே வந்து மிக சிறப்பு. அந்த முயற்சி வெற்றி பயங்கரமான வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. வேலையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். முதல்ல இப்போ வேலையில ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு 10ஆம் தேதிக்கு மேல வந்து உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல அமைப்பு உருவாகுது. தொழில் சிறப்பு, வேலை சிறப்பு, கல்வி சிறப்பு, இதெல்லாம் சிறப்பு. உங்களுக்கு வந்து ஹெல்த்ல மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் வந்து மிதுன ராசிக்கான அமைப்பு. நீங்க வந்து விஷ்ணு பகவான வழிபாடு பண்றது, பெருமாள் ஸ்தலங்களுக்கு போறது, பெருமாள் கோவிலுக்கு போறது எல்லாமே மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். சரியா? அடுத்ததாக நாம கடக ராசி. கடக ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த வருடமே அவங்களுக்கான வருடம் தான். அதுல மாசி மாதம் சொல்லவா வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புல மிக சிறப்பா இருக்குது. அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து செலவுகள், கொஞ்சம் சுப செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பாவினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். ஒரு சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல ஏற்படும். என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் யோகங்கள் வந்து நிறைய யோகங்களை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புலதான் உங்களுடைய மாதம், இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் முன்னேற்றம், உங்களுக்கு மன அமைதி அதிகமா கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, அதிகமா பயணம் செய்யறது, ஆன்மீக பயணங்கள் வந்து அதிகமா செய்யறது, நிறைய தான தர்மங்கள் செய்யறது எல்லாமே வந்து இந்த மாசி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்புல இருக்குது. உங்களுடைய சனி பகவான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கும் போது உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். சில மருத்துவம் எடுத்துக்கிறது அதெல்லாம் வந்து நீண்ட நாளா எடுத்துக்கக்கூடிய ஒரு வியாதிகள்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புல இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் நீங்கள் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்யக்கூடியது இதெல்லாம் செய்யுங்க, சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து மாசி மகம் அன்னைக்கு பித்ரு வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிக முன்னேற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பண வரவையும் கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இது சார்ந்த தகவல்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய எண் 7708605752. மேலும் பக்தி சேனலுக்கு, அஸ்ட்ரோ பக்தி சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு என்ன ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்வியோ இல்லை ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்வி எதுவா இருந்தாலும், தகவல்கள் தேவை இருந்தாலும் நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான தகவல்களை நாங்கள்